ஹாய், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆலோவேரா ஜெல் மேக்ஸிமம் எல்லா வீட்லேயுமே இருக்கும். அந்த கத்தாழையை எடுத்து நல்லா பைப்பில் ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மேலே அந்த தோலை எடுத்துட்டு உள்ளே கத்தி வச்சு கொஞ்சம் அப்படியே கீறி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா அழகாக ஜெல் வந்துடும் வெளியே. கத்தாழை இல்லாதவங்க ஆலோவேரா ஜெல் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆலோவேரா ஜெல் வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு அடுத்து வர வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது உங்கள் முடி ரொம்ப நல்லா அழகாக சாஃப்டாக பளபளன்னு இருக்கும். நீங்கள் கண்டிஷ்னர் போடணுன்றதே தேவையில்லை. இப்போது ஆலோவேரா ஜெல் எடுத்தாச்சு. அடுத்தது ஷாம்பு. நீங்கள் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலும் ஓகே. நான் இப்போ இந்துலேக்கா ஷாம்பு எடுத்துருக்கிறேன். அந்த ஷாம்பு உடச்சி அந்த ஆலோவேரா ஜெல்லே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி 2 ஷாம்பு எடுத்துருக்கிறேன். உங்கள் முடியோட லென்த்தை பொறுத்து நீங்கள் 1 or 2 எடுத்துக்கலாம். இப்போ ஷாம்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் அதையும் நல்லா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலந்துகிட்டே இருந்தால் இப்போது எண்ணெய், ஜெல்லு, ஷாம்பு 3மே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அரிசி கழுவும்ல அந்த தண்ணி, அதை நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. அரிசி கழுவுன தண்ணி ஹேருக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. ரெடி ஆகிடுச்சு, அப்ளை பண்ணலாம். முடி எப்படி இருக்குதுன்னு இப்போ பாருங்கள். கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஹேர் ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. குளிக்க போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தேய்ச்சிங்கன்னா போதும். இப்போ ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறோம் பாருங்கள். இன்னும் முடி ஈரம் காயாமல் தான் இருக்குது. ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். நீங்கள் கண்டிஷ்னர் போடணுன்றதே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.